The World Unfiltered. லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய வகையில் இருக்கிறதா சொல்லி அமெரிக்காவோட நடத்தி வந்த அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் தற்காலிகமாக விலகி இருக்கு. பாகிஸ்தான், கத்தார் போன்ற இந்த மீடியேட்டிங் செய்யக்கூடிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பக்கூடிய வழக்கத்தையும் ஈரான் இப்போ நிறுத்திக்குச்சு. பேச்சுவார்த்தையிலேருந்து ஈரான் விலகிறதுக்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ட்ரம்ப் எவ்ரிபடி ஹேட்ஸ் நெத்தன்யாஹூ நவ் அப்படின்னு காட்டமாக சொல்லியிருக்கிறார். பேச்சுவார்த்தையிலிருந்து தற்காலிகமாக விலகி இருக்கக்கூடிய ஈரான் ஹார்முஸ் மற்றும் பேப் அல் மாண்டப் நீரிணைகள் மூடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. இது உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு செய்தியாக இருக்குது. அமெரிக்க ஈரான் மோதல்கள், அதுபோல் லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வந்த தாக்குதல்கள் காரணமாக ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுரு. இது எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயம்தான். பிப்ரவரி மாதம் 28 முன்னாடி ஹார்முஸ் வழியே தினமும் 130க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 கப்பல்கள் வரைக்கும் தான் ஹார்முஸ் நீரிணையை கடந்துகிட்டு இருக்குது. இந்த முடக்கத்தால் கச்சா எண்ணெய் விலை ஏற்கனவே கணிசமாக உயர்ந்து சர்வதேச அளவில் $100 தாண்டி வர்த்தகமாகிட்டு இருக்குது. இப்போ ஈரான் மிரட்டுறது போல் ஹார்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக எழுது. ஹார்முஸ் நீரிணை அப்படிங்கிறது ஓமன் மற்றும் ஈரானுக்கு இடையில் வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய கடல் வழி பாதை தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே தனித்தனியாக காணொலிகள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். உலக பொருளாதாரத்துடைய இதய துடிப்பு அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய இந்த பாதை முழுமையாக மூடப்பட்டுச்சுன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போகும். ஈரான் மூட போகிறதா மிரட்டக்கூடிய இன்னொரு நீர்வழி பாதை இருக்கு இல்லையா, பாப் அல் மந்தேப் நீரிணை அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சுருக்கமாக பார்த்தலாம். இது ஏமன் நாட்டுக்கும் ஆப்பிரிக்காவுடைய டிஜிபவுட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய வெறும் 29 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய மிக குறுகிய ஒரு கடல் பாதை. இது செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும், கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்கு இல்லையா, ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம். ஆசியா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற சூயஸ் கால்வாய்க்கு செல்லக்கூடிய ஒரே நுழைவாயில் இதுதான். உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்தில் 15% இந்த பாதை வழியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய குட்ஸ் பிரிவு தளபதி இஸ்மாயில் கானி அப்படிங்கிறவர் லெபனான் மற்றும் காசால இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாக பாப் அல் மாந்தேபை மூட போகிறோம் அப்படின்னு எச்சரிக்கிறார். ஏமனில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மூலமாக இந்த நீர்வழியை மூடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹூதிகள் ஏற்கனவே கடந்த காலங்களில் பாப் அல் மாந்தேப் வழியே சென்ற வணிக கப்பல்கள் மேலே ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய அனுபவம் பெற்றிருக்கக்கூடியவர்கள். இந்த ஹார்முஸ் அதே போல் பாப் அல் மாந்தேப் இந்த நீரிணைகள் ரெண்டும் மூடப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஹார்முஸ் நீரிணை ஏற்கனவே முடங்கியிருக்கக்கூடிய சூழலில் பாப் அல் மாந்தேப் நீரிணையும் முழுமையாக மூடப்பட்டுச்சுன்னா அது உலக வரலாற்றிலேயே மிக மோசமான டபுள் சாக் பாயிண்ட் கிரைசிஸாக மாறக்கூடியதாக இருக்குது. உலகத்துக்கு தேவையான மொத்த கச்சா எண்ணெய் அதே போல் இயற்கை எரிவாயுவில் LNG இருக்கு இல்லையா, சுமார் 25% விநியோகம் முற்றிலுமாக தடைபடும். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்ட உடனே சவுதி அரேபியா தன்னுடைய எண்ணெயை ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் மூலமாக செங்கடலில் இருக்கக்கூடிய யான்பு துறைமுகத்துக்கு மாற்றி அனுப்பி ஏற்றுமதியை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ இந்த பாப் அல் மந்தேப் பாதையும் மூடப்படுது அப்படின்னா இந்த மாற்று பாதையிலிருந்து ஆசியாவுக்கு வரக்கூடிய எண்ணெய் கப்பல்களும் முற்றிலுமாக முடங்கிடும். இந்த டபுள் சாக் பாயிண்ட் கிரைசிஸ் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $150 $200 வரைக்கும் எகிரக்கூடும். கத்தாரோட LNG விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முடக்கத்தினால ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளுடைய மின்சார கட்டணங்கள் பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தினமும் சுமார் $10 பில்லியன் மதிப்பிலான உலக வர்த்தகம் நேரடியாக பாதிக்கப்படும். உலகளாவிய கண்டெய்னர் போக்குவரத்தில் 30% முற்றிலும் தடைபடும். ஆசியாவிலிருந்து சூயஸ் கால்வாய் வழியாக ஐரோப்பாவுக்கு செல்ல வேண்டிய கப்பல்கள் வேறு வழி இல்லாமல் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய கேப் ஆஃப் குட் ஹோப் அதை சுற்றி தான் செல்ல வேண்டியிருக்கும். இதனால் பயண நேரம் 10லேருந்து 14 நாட்கள் வரைக்கும் அதிகரிக்கும் கூடுதலாக. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கப்பலுடைய சுற்றுப்பயணத்திற்கும் கூடுதலாக $2 மில்லியன் வரைக்கும் எரிபொருள் செலவாகும். இது உலக அளவில் கப்பலோட வாடகை கட்டணங்கள் இருக்குல்ல, இதை 1000% மேலே உயர்த்தும். இப்போ இந்த பாதிப்புங்கிறது வெறும் எரிபொருளோடு நிற்க போகிறதில்ல.
விவசாயத்துக்கு கடும் நெருக்கடி ஏற்படுத்தும். உலகத்துக்கு தேவையான விவசாய உரங்களில் 1/3 பாரசீக வளைகுடா நாடுகளில் தான் உற்பத்தி ஆகுது. ஹார்முஸ் மூடப்பட்டுச்சு அப்படின்னா உர ஏற்றுமதியும் தடைபடும். குறிப்பாக இந்தியா தன்னுடைய கரீஃப் பயிர் நடவு காலத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் உரத்தட்டுப்பாடுங்கிறது இந்தியாவுடைய விவசாய உற்பத்தியை கடுமையாக பாதிக்கலாம். இதே மாதிரி பங்களாதேஷ், இலங்கை போன்ற இந்த நாடுகளும் நெல் அறுவடை மற்றும் நடவு காலங்களும் உரம் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏடன் வளைகுடா வழியாக வரக்கூடிய கோதுமை, அதே போல் சமையல் எண்ணெய், இந்த வரத்து இருக்கு இல்லையா, இதுவும் தடைபடுறதுனால ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளுடைய இந்த நாடுகளில் கடுமையான ஒரு உணவு பஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத அளவில் உயர்றதுனால உலகெங்கிலும் அத்தியாவசியமான பொருட்களுடைய விலைங்கிறது விண்ணை முட்டும். வளர்ந்து வரக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் பலவீனமான பொருளாதாரம் கொண்ட நாடுகள் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நிலைக்கு தள்ளப்படலாம். உலகளாவிய உற்பத்தி சங்கிலி முற்றிலும் உடைந்து போகிறதுனால சர்வதேச பங்கு சந்தைகள் இருக்கு இல்லையா, இது வீழ்ச்சி அடைந்து உலக பொருளாதாரம் ஒரு நீண்ட கால மந்த நிலைக்குள்ளே போகக்கூடிய சூழல் இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து லாரிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கிறதுனால காய்கறிகள், மளிகை பொருட்கள் உட்பட அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய விலைங்கிறது சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் மிக கடுமையாக உயரும். அமெரிக்காவுடைய தாக்குதலால் ஈரானுடைய இராணுவ உட்கட்டமைப்புகளும் ஹிஸ்புல்லா போன்ற அதனுடைய பிராந்திய கூட்டாளிகளும் பலவீனமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு புதிய திருப்பு முனையாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்றதுனால தற்போதைய தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகி பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கு. இதுக்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை ஃபோனில் மிக கடுமையாக திட்டிய விவகாரம் தான் இப்போ சர்வதேச அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. அமெரிக்க அதிகாரிகள் கசியவிட்ட தகவல்கள் படி ட்ரம்ப் நெத்தன்யாகுவை நோக்கி கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியதாக சொல்லப்படுது. நெத்தன்யாகுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ட்ரம்ப் கேட்டதாகவும், சிறையில் இருந்திருக்க வேண்டிய ஒருத்தரை தான் காப்பாற்றி கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். நெத்தன்யாகுனுடைய செயல்களால் உலகமே இஸ்ரேலை வெறுப்பதாகவும் ட்ரம்ப் திட்டியதாலாம் ஆக்சியாசிஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கு. இப்போ லெபனானில் ஒரே ஒரு ஹிஸ்புல்லா தளபதியை கொல்வதற்காக ஒட்டுமொத்த குடியிருப்பு கட்டடங்களையும் இஸ்ரேல் குண்டு வீசி தகர்க்கிறதையும் பொதுமக்கள் அதிக அளவில் கொல்லப்படுறதையும் ட்ரம்ப் கடுமையாக எதிர்த்தார். ட்ரம்ப்போட எச்சரிக்கைக்கு பிறகு பெய்ரூட் மீது நடத்த இருந்த பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக கைவிட்டுச்சு. தொலைபேசி அழைப்பு முடிஞ்சதும் அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததை பெருமையாக பதிவிட்டிருந்தார். ஆனாலும் நெத்தன்யாகுடைய அலுவலகம் இந்த தகவல்களை முழுமையாக ஒப்புக்கொள்ளாமல் ஹிஸ்புல்லா தாக்குதலை நிறுத்தலைன்னா பெய்ரூட் மீதான தாக்குதல் மீண்டும் தொடங்கும், எங்கள் நிலையில் மாற்றமில்லை அப்படின்னு மழுப்பலாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையிலேருந்து ஈரான் தற்காலிகமாக விலகியிருக்கக்கூடிய சூழலில் டெஹ்ரானில் புதிய அதிவேக தாக்குதல் போர்க்கப்பலை ஃபாஸ்ட் அட்டாக் வார்ஷிப் அணிவகுத்து காட்டியிருப்பதுங்கிறது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியிருக்கு. இந்த புதிய போர்க்கப்பல்கள் நடுக்கடலில் மிக அதிவேகமாக சென்று எதிரிகளுடைய பெரிய போர்க்கப்பல்களை நிலைகுலைய செய்யக்கூடிய திறன் கொண்டவை. இந்த கப்பலோட அதிநவீன வழிகாட்டு ஏவுகணைகள் இருக்குல்ல, கைடட் மிசைல்ஸ், அது வான் பாதுகாப்பு அமைப்புகள், அதுபோல் தற்கொலைப்படை ட்ரோன்களை, இந்த காமிகாஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் ஏவக்கூடிய வசதிகள்லாம் இருக்கக்கூடியது. அமெரிக்காவுடைய பிரம்மாண்டமான கடற்படைக்கு எதிராக நேரடியாக போரிடாமல் குறுகிய கடல் பகுதிகளில் மறைந்திருந்து மின்னல் வேகத்தில் தாக்கிட்டு தப்பக்கூடிய உத்திக்காகவே ஈரான் இந்த மாதிரியான சிறிய அதிவேக கப்பல்களை பயன்படுத்துது. பொதுவாக கடற்படை கப்பல்கள் துறைமுக நகரங்களில் தான் காட்சிப்படுத்தப்படும். ஆனால் கடலே இல்லாத உள்நாட்டு தலைநகரான டெஹ்ரானில் இந்த இராணுவ அணிவகுப்பை ஈரான் நடத்தியிருக்கு. சமீபத்திய போர்னால் ஈரானில் உட்கட்டமைப்புகள் பலவீனம் அடைந்திருப்பதா உலக நாடுகள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தங்களுடைய இராணுவ பலம் இன்னும் குறையவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக நாட்டு மக்களுக்கு காட்டி நம்பிக்கை ஊட்டுறதுக்கு ஈரான் ஒரு முயற்சி பண்ணுது. ஈரான் மிகவும் பலவீனமான நிலையில்தான் பேச்சுவார்த்தைக்கு வந்துள்ளது அப்படின்னு அமெரிக்காவுடைய வாதத்தை உடைக்கிறது தான் ஈரானுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலும் போருக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை ஈரான் வாஷிங்டனுக்கு சொல்லுது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஹார்முஸ் நீரிணை, அதேபோல் பாப் அல் மந்தேப் ஆகிய 2 முக்கியமான கடல் பாதைகளையும் மூடப்போவதாக ஈரான் எச்சரிக்கக்கூடிய சூழலில் இந்த அதிவேக போர்க்கப்பல்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இது மூலமாக செங்கடல் மற்றும் பெர்சியன் வளைகுடாவில் வணிக கப்பல்களுடைய போக்குவரத்தை எங்களால் எளிதாக கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஈரான் மறைமுகமாக அமெரிக்காவுக்கும் உலகத்திற்கும் சொல்லுகிறது, பறைசாற்றுகிறது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. ஈரானுடைய திடீர் பேச்சுவார்த்தை விலகல்
ட்ரம்ப் நெத்தன்யாகு இடையிலான ஆவேச மோதல், டேரானில் நடந்த அதிவேக போர்க்கப்பல் அணிவகுப்பு, இந்த 3 நிகழ்வுகளும் தனித்தனியானவை அல்ல. மாறாக இது எல்லாமே மத்திய கிழக்கில் மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக விளையாடப்படக்கூடிய ஒரு ஆபத்தான ட்ரையாங்குலர் டிப்ளமேட்டிக் கேம் அப்படின்னு தான் சொல்லணும். வாஷிங்டனுடைய ராஜதந்திர அழுத்தம், இஸ்ரேலுடைய இராணுவ பிடிவாதம், ஈரானுடைய தற்காப்பு மிரட்டல், இந்த 3 ஒரு புள்ளியில் இணையும் போது இந்த பிராந்தியத்தில் நிலையான அமைதியோ அல்லது உலக பொருளாதாரத்துக்கான பாதுகாப்போ சாத்தியமாகும். அது வரைக்கும் சர்வதேச சமூகம் ஒரு கத்திமுனை பயணத்தையே எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.